நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இப்போது அந்த பார்க்கும்பொழுது மிஸ்கின் அவருடைய ஒரு ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. அதை டைரக்டர் மிஸ்கின் கருப்பு கண்ணாடி போட்டுட்டு பாருங்க அவர் தான் பிசாசுன்னு ஒரு திரைப்படம் எடுத்தார்ல. அதில் அந்த பொண்ணு கதாநாயகி சாகும்பொழுது கதாநாயகனை பார்த்து அழுகுறாங்க. அந்த சாவுக்கு காரணம் அந்த கதாநாயகன் தான். தெரியாமல் காரில் அடிச்சிட்ருப்பார். அந்த பொண்ணு சாகும்பொழுது சிரிக்கிற மாதிரி ஒரு காட்சி. ஏன்னா அந்த பொண்ணு தன்னுடைய அந்த கதாநாயகனுடைய முகத்தை பார்த்ததே இல்லை. அவன் க்ளோஸில் அந்த ஸ்ட்ரக்சரில் தள்ளிட்டு போகும்பொழுது அந்த முகத்தை பார்க்கும்பொழுது அந்த பொண்ணுக்கு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நான் என்னுடைய காதலனை பார்த்துட்டேன் அப்படின்னு. அதுவும் சாகிறதுக்கு முன்னாடி அந்த காதலனை பார்த்து ஒரே ஒரு சொல் தான் சொல்லிட்டு சாகுறாங்க, அப்பான்ற மாதிரி ஒரு சொல். ஏன் அந்த டைலாக்னால், எல்லா பெண்களுக்கும் முதல் காதலன் அப்பா தான்ற மாதிரி ஒரு இடத்துல பேசியிருப்பார். உச்சம் இல்லை, ஒரு ஆற்றல் மிக்க ஒரு படைப்பாளருங்க மிஸ்கின். மிஸ்கின் வந்து எடுத்த இந்த பேய் படத்தில் ஒரு பேய் வர காட்சியில் அழுகிற காட்சி எதுனா, தன்னுடைய அப்பா வந்து அந்த பொண்ணை பேயாக பார்க்குறாரு. அம்மா, நான் உன்னை இப்படியா பார்க்கணுன்ட்டு அழுகிற காட்சி யோசித்து பார்த்தா ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. எப்படி ஒரு பேயை பார்த்து பயம் கடந்து ஒரு கருணையால் அழ வச்ச ஒரு நல்ல எழுத்தாளர், படைப்பாளர், இயக்குனர் மிஸ்கின் அவர்களை நாம் அந்த படைப்பாளரை வந்து நம்ம கொண்டாடணும். துள்ளி எழுந்தது பாட்டுன்னு இளையராஜா பாட்டை அவர் பாடின அழகு ரொம்ப அற்புதமான ஒரு வெர்ஷன் அது. என்னமோ தெரியல, மிஸ்கின் வந்து ஒரு யதார்த்த வெளிப்படைத்தன்மை வாய்ந்த ஒரு மனிதராக இருக்கார். அவருடைய படைப்பும் அப்படி தான். நன்றி, வணக்கம்.